அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று கருடனின் பிறப்பும் பகவான் விஷ்ணுவின் வாகனமாவதும் இது மிகவும் சுவாரஸ்யமான புராண கதை. பண்டைய காலத்தில் பிரஜாபதி கயப்ப மகா முனிவருக்கு 2 முக்கியமான மனைவிகள் இருந்தனர். வினதையும் கட்டுரவையும். வினதையும் கட்டுரவையும் நெருங்கிய சகோதரிகளாக இருந்தாலும் அவர்களுக்குள் ஒரு பாவனையற்ற போட்டி இருந்தது. இந்த போட்டிதான் மிகப்பெரிய புராண கதைக்கான ஆரம்பமாகியது. ஒரு நாள் கயப்பர் தன் மனைவிகளிடம் கேட்டார், நீங்கள் இருவரும் என்னிடம் விருப்பம் ஒன்றை கேளுங்கள், நான் அதை கொடுக்க தயார். அப்போது கட்டுருவி சொன்னால், எனக்கு 1000 நாக புத்திரர்கள் வேண்டும். சக்தி வாய்ந்தவர்களாகவும் அழகானவர்களாகவும் இருப்பதாக இருக்கட்டும். வினதை என்ன கேட்டாள் என்றால், எனக்கு 2 புத்திரர்கள் வேண்டும், ஆனால் அவர்கள் மிக சிறந்த வீரர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருக்கட்டும். கயப்பர் இவர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து தவம் இருந்தார். காலச்சக்கரம் நகர்ந்தது. கட்டுருவின் வயிற்றிலிருந்து 1000 நாக குழந்தைகள் பிறந்தன. வாசுகி, தசகன் கூடிய நாகங்கள். வினதைக்கு 2 முட்டைகள் வந்தன, ஆனால் அவை மிக நீண்ட காலமாக கூட தாட்டி பிறக்கவில்லை. அவளுக்கு பொறுமை குறைந்தது. ஒரு நாள் அவள் ஆள முடியாமல் ஒரு முட்டையை உடைத்தாள். அதிலிருந்து வெளியே வந்தவன் அருணன். ஆனால் அவன் சிறிது வளர்ந்தது நிலையில் இருந்தாலும் முழுமையாக உருவாகவில்லை. அவன் சொன்னான், அம்மா, நீ அவசரப்பட்டதால் நான் இன்னும் பூரண வடிவத்தில் இல்லை. எனினும் உன் பூர்வ ஜென்ம பாவத்திற்கு இது ஒரு விளைவு. அவனை வினதை மன்னிப்பு கேட்டாள். அருணன் பின்னாளில் சூரிய தேவனின் வாகனமாக ஆனார். பகவான் சூரியனை இழுத்துச் செல்லும் ரகத்தை ஓட்டும் வீரன். அதற்கு பிறகு வினதை மிகவும் சாந்தமாக 2வது முட்டையை பாதுகாத்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதிலிருந்து பிறந்தான் கருடன். மிகுந்த ஒளி வீசும் ஒரு பறவையாக அவன் பிறந்தவுடன் உலகமே அதிசயித்தது. கருடன் பிறக்கும் போதே வானத்தில் ஒளி பிரகாசமாகியது. தேவர்கள் நடுங்கினர். வலிமையிலும் வேகத்திலும் ஞானத்திலும் பக்தியிலும் மேலானவனாக அவர் இருந்தார். ஒரு நாள் வினதை மற்றும் கட்டுருவி வானத்தில் இறங்கினர். கட்டுருவி சொன்னால், ஐயா, அந்த வைரூக கயக்கிருவம், அந்த குதிரை பஞ்சமுகமாக இல்லையா? வினதை சொன்னால், இல்லை, அது வெறும் வெள்ளை நிறமான குதிரைதான். இருவரும் ஒரு பந்தயம் வைத்தனர். தோல்வி அடைந்தவள் மற்றொருவருக்கு அடிமையாக வேண்டும் என. ஆனால் கட்டுருவி தன் புத்திரர்களான நாகர்களிடம் ஏமாற்றம் செய்ய சொன்னாள். அவர்கள் அந்த குதிரையின் மீது சென்று கரும்பு போல மெல்லிய கருப்பாக மூடினர். அதனை பார்த்த வினதை தோல்வி அடைந்தாள். அவள் அடிமையாக ஆனாள், நாகர்களின் அடிமை. கருடனுக்கு அது மிகவும் வேதனையை உண்டாக்கியது. தாயை அடிமையாக காண முடியவில்லை. அவனுக்கு கோபமும் துக்கமும் தோன்றியது. அவன் நாகர்களிடம் சென்று கேட்டான், என் தாயை விடுவிக்க நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நாகர்கள் கூறினார்கள், அமிர்தத்தை எங்களுக்கு தருவாயானால் உன் தாயை விடுவிப்போம். அமிர்தம் என்றால் தேவர்களுக்கு கிடைக்கும் தெய்வீக பானம். அதை எங்களுக்கு போய் கொண்டு வருவதா? கருடன் வானத்தை கடந்தான். தேவர்களின் வாசலில் அமர்ந்த குடம் இருந்தது. வஸ்களின் கீழ் பாதுகாக்கப்பட்டது. தேவர்கள் அதனை யாரும் கவர முடியாமல் சூழ்ச்சியாக வைத்திருந்தனர். கருடன் பசிக்கொண்டு வந்தான். வழியில் சில ரிஷிகளை உண்ண முயன்றதும் அவர்கள் அவனுக்கு உபதேசம் அளித்தனர். பின்னர் கருடன் அமிர்தத்தை கவர முடியுமா? தேவர்கள் போரிட்டார்களா? ஆம், கருடன் தேவர்களோடு போரிட்டான். அவன்
வாளால் அனைவரையும் வீழ்த்தினான். விஷ்ணு பகவானை வந்து அவனை சந்தித்தார். கருடனின் வீரத்தை பார்த்து விஷ்ணு சொன்னார், நீ எனக்கு வாகனமாக இருக்க முடியுமா? கருடன் நமஸ்காரம் செய்து, அப்பா, அது என் பெருமை என்று கூறினான். அதன்பின் விஷ்ணு கருடனை தன் வாகனமாக ஆக்கினார். கருடன் அமிர்த குடத்தை நாகர்களிடம் கொண்டு வந்தான். இது உங்களது. என் தாயை விடுவியுங்கள். அவர்கள் விடுதலை செய்தனர். ஆனால் கருடன் அவ்வளவு எளிதில் குடத்தை விட்டுவிடவில்லை. அமிர்தத்தை தரைக்கு வைக்கும்போது அவர் விஷ்ணுவிடம் மறுபடியும் வேண்டினார். விஷ்ணு உடனே குடத்தை மீட்டார். நாகர்கள் தரையை நக்க ஆரம்பித்தனர். அவ்வளவுதான், அவர்கள் நாக்கு இரண்டாக பிரிந்தது. கருடன் தாயை மீட்டான். அவன் பகவான் விஷ்ணுவின் வாகனமாக மாறினான். நாகர்களின் பகைவராகவும் ஆதித்யர்களின் வீரராகவும் கருடன் அறியப்படுகிறார். அவர் ஒரு யோகம், ஒரு சக்தி, ஒரு பக்தியின் சின்னமாக விரிந்து நம் புராணங்களில் வாழ்கிறார். எனவே இந்த சேனலை பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் உங்கள் கருத்தை கூறவும்.